கம்யூனிட்டி பைபிள் ஸ்டடி உடைய பாடத்திட்டத்தின்படி நாம் அப்போஸ்தலர் 28வது பாடத்தை நாம் படிக்க போகிறோம். ஸோ முதல் நாள் அப்போஸ்தலர் 27:1 இருந்து 8 வரைக்கும். போன வாரம் நம்ம அப்போஸ்தலர் பவுல் சிசரியா பட்டணத்துல சாட்சி பகிர்ந்ததும் ரோம ராயனுக்கு தன்னுடைய பெட்டிஷனை கொடுத்ததையும் நாம் பார்த்தோம். அதனாலே அவர் ரோமாபுரிக்கு பயணப்பட்டு போகிறார். ஸோ பயணப்பட்டு போகும் பொழுது கப்பலிலே பயணம் செய்யும் பொழுது அங்கு ஒரு புயலிலே சிக்கொள்கிறார். ஸோ 3வது நாள் என்ன பார்த்தோம்னா, பவுல் அந்த சூழ்நிலையிலும் அங்கு சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை கூறி அவர்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஸோ அப்போஸ்தலர் பவுல் அந்த சிறை கைதியா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அந்த கப்பல் சேதமடைகிறதை பார்க்கிறோம். ஸோ அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். ஸோ ரோமாபுரிக்கு அவர் பிரயாணம் செய்கிறார். எதற்காக ரோமாபுரிக்கு பிரயாணம் செய்யணும்? ஏற்கனவே நாம் பார்த்தோம். அவர் ராயனுக்கு அப்பீல் பண்ணார். ஏன்னா எருசலேம் போனால் நியாயம் கிடைக்காது, ஒருவேளை மரணத்தை சந்திக்க கூடும். ஸோ சிசரேயாவில கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவர் என்ன செய்யறாரு? ஒரு கைதியாக இருக்கிறார். ஸோ அண்டர் ட்ரையல் கைதி, அதாவது இன்னும் அவருக்கு எதிரான எந்த சாட்சியமும் உறுதி செய்யப்படவில்லை. அவருக்கு எதிராக சார்ஜ் ஷீட், ஸோ அவர் என்ன குற்றம் செய்தார், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. ஸோ அதோடு கூட ஒரு சிலர் என்ன எதிர்பார்த்தாங்க? லஞ்சம் எதிர்பார்த்தார்கள். ஸோ இந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாரு? அவர் ராயனிடத்திலே போகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னபடியினாலே அவரை ரோமுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஸோ அந்த காலங்கள்ல ஒரு கைதியை ரோமுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதோடு கூட ஒரு சில சோல்ஜர்ஸ், ஒரு சில சிப்பாய்கள் அவர்களோடு கூட செல்ல வேண்டும். பொதுவாக ரோமுக்கு செல்கின்ற எல்லா கப்பல்களிலும் ஒரு ரோம செஞ்சுரியன், அதாவது 100க்கு அதிபதி ஒருவர் நிச்சயமாக இருப்பார். ஸோ இந்த கப்பல்ல யார் இருந்தார்னா, ஜூலியஸ் என்ற ஒரு 100க்கு அதிபதியின் தலைமையின் கீழ் அகஸ்டன் ரெஜிமெண்ட் என்ற ரெஜிமெண்ட்ல அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவர் என்ன செய்கிறாரு? கப்பல்ல பயணம் செய்ய ஆயத்தமா இருக்கிறாங்க. ஜூலியஸ் என்பவர் பவுலுக்கு ஃபேவரபிளா, சாதகமாக அவருக்கு கண்ணியத்தோடு நடத்த வேண்டும், அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார். ஸோ இது அவருடைய பிரயாணம் ஆரம்பமா இருக்கிறது. ஸோ அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் அவருடைய ஜீவனை காக்க முடியாது, பிரிசர்வேஷன் ஆஃப் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை வேதாந்த பல இடங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ பாதுகாத்தல் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இன்னும் ப்ரிசர்வ் என்று சொல்லும் பொழுது அதை உண்மையாகவே பொக்கிஷமாக அல்லது பழுதடையாமல், அது சேதமடையாமல் பாதுகாக்கிறது. அதான் ப்ரிசர்வேஷன். ஸோ ஆண்டவருடைய தயவு பவுலோடு இருந்தது. அதனால அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக சாட்சி சொல்வதற்காக அவர் ரோமாபுரியிலே ராயனுக்கு முன்பாக நிற்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. ஸோ இதே வார்த்தை எங்க பார்க்கிறோம்னா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 45 வாசிக்கிறோம். எப்பன்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் உங்களை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? குற்ற மனப்பான்மையோடு இருக்க வேண்டாம். ஸோ நீங்க தீமை செய்தாலும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவா மாட்டினார். என்னை முன்னதாக எகிப்துக்கு அனுப்பினார். எதற்காக முன்னதாக அனுப்பினார்? ஜீவனை பாதுகாக்கவும். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா வருவதற்கு ஆண்டவர் ஆபிரகாம் வம்சத்தில் வருகிறவர்களுடைய ஜீவனை பாதுகாக்க வேண்டும். அதற்காக தான் என்னை முன்பாக அனுப்பினார். அவர்கள் அடிமையாக இருந்தால் கூட ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அவர்களை ஒரு தேசமாக உருவாக்கி அவர்களை வெளிக்கொண்டு வருவார் பார்க்கணும். அதே போல ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார்? அவர்கள் அடிமையா இருக்கும் பொழுது அவர்களுக்கு துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டார்கள். அன்றைய நேரத்துல அவர்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. அவளுக்கு என்ன செய்யற?
அவங்க வைக்கோல் கொடுக்க மாட்டேன், அதுக்கு ஒரு உபகரணம் கொடுக்க மாட்டேன், ஆனாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? செங்கலை செய்ய வேண்டும். சோ அது மாத்திரமல்ல, எஸ்தர்ல இந்த வார்த்தையை பார்க்கணும். ஆண்டவர் எஸ்தரை எதற்காக பயன்படுத்துறாரு? அந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை, ஏன்னா மெசியா வர வேண்டிய அந்த தேசத்தை பாதுகாக்க. சோ ஆமான் அந்த முழு தேசத்தையும் அந்த எல்லா யூதர்களும் அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்ட பொழுது ஆண்டவர் எஸ்தரை கொண்டு பாதுகாத்தார். அதே போல தானியேல்ல வாசிக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? அவர்கள் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்தபடியினாலே பாபிலோன் தேசத்துக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். பாபிலோனியன் கேப்டிவிட்டி. சோ அங்கே ஆண்டவர் என்ன செய்யறார்? பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்? தானியேல் போன்றவர் மூலமா. சோ இங்க அதே வார்த்தையை தான் ஆண்டவர் பயன்படுத்துறார். என்ன பயன்படுத்துறாரு? நீ சாட்சி சொல்ல வேண்டும், அதனால உன்னுடைய ஜீவனை பாதுகாப்பேன். சோ அதனாலதான் ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி நிச்சயமாக கொண்டு செல்வார் என்பது பவுல் நிச்சயமாக இருந்தான். சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா, அவங்க போற வழிகளிலே பல பட்டணிலே நிற்கிறார்கள். சோ பல துறைமுகங்களிலே நின்று ஒரு 10 நாள் 15 நாள் இருந்து சரக்கு எல்லாம் இறக்கி, சரக்கு எல்லாம் ஏற்றி, அங்க செய்ய வேண்டிய டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? பயணிகளை இறக்க வேண்டிய பயணிகளை இறக்கி, புதிய பயணிகளை ஏற்றி, இது போறதுக்கு ஒரு 10-15 நாள் இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பல பட்டணத்திலே சென்றார்கள். சோ இந்த பயணத்தில் லூக்காவோடு கூட மக்கதோனியா தேசத்தை சேர்ந்த அரிஸ்டார்கஸ் என்பவரும் கூட போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேற எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியல, குறைஞ்சது இந்த 2 பேர் அவரோடு கூட துணைக்கு போறாங்க. சோ அதோடு என்ன செய்யறாங்க? இவரை குறித்து எங்க பாக்குறோம்னா, கொலோசியர் 4:10 வாசிக்கிறோம், பிலமோன்ல 23-24 வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அரிஸ்டார்கஸ் நம்ம பவுலுடைய உடன் ஊழியக்காரர் என்று சொல்றார். சோ சிசிரியாவிலிருந்து அவங்க பிரயாணப்படுறாங்க. சோ ஜூலியஸ் செஞ்சூரியன், அதாவது 100க்கு அதிபதியா இருக்கிறாரு, பவுல் கைதியாக இருக்கிறார். பவுலுக்கு துணையாய் செல்கிறவர்கள் லூக்கா மற்றும் அரிஸ்டார்கஸ், இவங்க எல்லாம் போறாங்க. சோ சிசிரியாவில இருந்து எங்க போறாங்கன்னா, சீடோன் என்ற இடத்துக்கு போறாங்க. சீதோன் என்ற இடத்துக்கு போறாங்க. அது எவ்வளவு கிலோமீட்டர்னா, கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர். சோ அது சிசரியா பட்டணத்துக்கு வடக்கு பகுதியில இருந்தது. சோ ஆனா அவங்க பிரயாணம் பண்ண கப்பல் ஒரு சிறிய கப்பல், அதாவது பெரிய கப்பல்னா ஆழ்கடல்ல போக முடியும். இது ஒரு நடுத்தரமான கப்பல், போட்டு கிடையாது, ஆனா கப்பல் தான். ஆனா இது என்ன செய்யணும்னா, கடல் ஓரமாய்த்தான் அது பிரயாணம். சோ ஆழ்கடல்ல போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒவ்வொரு போர்ட்டா, இது லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி இல்ல பஸ் மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்பா நின்று தான் போக முடியும். சோ ஆழ்கடல்ல போற கப்பல் இன்னும் பெருசாக இருக்கும். அது இப்படி எல்லா கடற்கரை ஓரமா போய் எல்லா போட்லயும் போய் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ இது பவுலுக்கு சாதகமாய் அமைந்தது. சோ ஏன் சாதகமா அமைந்ததுன்னா, பவுலுக்கு என்ன கொடுத்திருந்தாரு? ஜூலியஸ் சுதந்திரம் கொடுத்திருந்தார். எந்தெந்த இதுல நிக்கிறார்களோ அங்கெல்லாம் என்ன செய்யலாம்? அவர் நண்பர்களை சந்திக்கலாம், சபை தலைவர்களை சந்திக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பவுலுக்கு அமைந்தது. தான் சென்று எத்தனையோ சபையில ஸ்தாபித்தாரு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், தலைவர்களை உருவாக்குவதையும், தலைவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதையும், தலைவர்களை மென்டரிங், அவர்களை எப்படியாவது சீர்திருத்தி அவர்களை நல்ல நிலையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதோடு கூட சபைகளுக்கும் கடிதங்கள் எழுதும் மூலமாய் பயன்படுத்துகிறார். ஸோ இப்படி பல விதத்தில் அவர் ஆண்டவர் பயன்படுத்துறத நாம் பார்க்கணும். ஸோ இங்க அவர் சபை தலைவர்களை சந்திக்கிறதுனால அவருக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, அவருக்கு ஒரு சில துணிமணிகள் அல்லது பொருட்கள், ஆகாரம். ஸோ ஆகாரம்னா அந்த காலங்களில் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி, ஸோ அதெல்லாம் கொண்டு அவருக்கு கொடுப்பாங்க. அதனால பவுலுக்கு போதுமான தேவைகள் சந்திக்கப்பட்டது. சோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க குளிர்காலத்துல வானிலை ஆபத்தா இருக்கும். குளிர்காலம் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அடிக்கடி இது வரும், புயல் மாறி வரும். சோ அதனால அந்த காலங்களிலே பிரயாணம் பண்ணுவது மிகவும் ஆபத்தானது. சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, அக்டோபர் 5ஆம் தேதி டே ஆஃப் அட்டோன்மென்ட். சோ அதுலதான் பவுல் அதை உபாச நாளாக குறிப்பிடுகிறார். சோ 14 செப்டம்பர்ல இருந்து 11 நவம்பர் வரைக்கும் சோ பயணம் செய்வது நல்லதல்ல. சோ ஏன்னா அந்த சூரியனுடைய நிலை, அதே மாதிரி உலகம் சுற்றி வருகின்ற காரியம்,
அதே போல அங்கு காற்றடிக்கிற திசை, இவை எல்லாவற்றையும் கணக்குல வைத்து அந்த காலங்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செப்டம்பர் 14 இருந்து நவம்பர் 11 வரைக்கும் மத்திய தரைக்கடல் அந்த பகுதியில பயணம் செய்வது ஆபத்தானது என்று அறிந்திருந்தார். பவுல் இதுக்கு எப்படி தெரியும்னா, பவுல் கிட்டத்தட்ட 3500 மைல் 5600 கிலோமீட்டர் கப்பல்லே பிரயாணம் செய்திருக்கிறார். இன்றைக்கு பிரயாணம் செய்யறது ஈஸி. 2 மணி நேரத்துல நம்ம டெல்லி போய் சேர்ந்துடலாம். அப்படின்னா சென்னையில இருந்து டெல்லினா கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர், 2200 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளலாம். இது பார்க்கும் பொழுது அந்த காலங்களிலே பவுல் என்ன செய்யறார், ஒரு ஃப்ரீக்வென்ட் டிராவலர். உலகம் சுற்றும் வாலிபனை போல என்ன செய்யறாரு, பல இடங்களுக்கு அவர் சென்றவர். அதனால அவருக்கு துல்லியமா சொல்றாரு, ஒருவேளை கப்பல் ஓட்டுற மாலுமியை காட்டிலும் இவர் அதிகமாய் பயணம் செய்தவராக இருந்திருக்கலாம். கப்பல்ல இருந்த தலைவர்களை காட்டிலும் இவர் தான் அதிகமா பயணம் செய்தது. அதனால அந்த அனுபவத்தை வைத்து இவருக்கு என்ன சொல்றாரு, இந்த சூழ்நிலையில போவது நல்லதல்ல. ஏனென்றால் பவுலுக்கு நல்ல அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம் இருக்கு? அவர் குறைந்தது 3 முறை கப்பல் விபத்தை அனுபவித்திருக்கிறார். 3 தடவை ஷிப்ரெக் என்று சொல்லும் பொழுது அந்த கப்பல் உடைந்து சுக்குநூறாயிரும். அந்த கப்பல்ல பல பகுதிகள் முங்கி போயிரும், ஒரு சில பகுதிகள் மிதந்து காற்றினால் அடிக்கப்பட்டு எங்கேயாவது போய் சேர்ந்தோம். அதுல உயிர் பிழைப்பது மிகவும் கஷ்டம். அப்படிப்பட்ட ஆபத்தான காரியங்களை சந்தித்ததுனாலே பவுல் என்ன சொல்றாரு, நீங்க போகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு அவளுக்கு அறிவுரை கொள்றாரு. அவங்க யோசித்தாங்க, இவன் ஒரு கைதி, இவன் யார் நமக்கு சொல்றதுக்கு? பொதுவா என்ன செய்வாங்க, அப்படிதான் யோசிப்பாங்க, இவன் ஒரு கைதி தானே, இவன் சொல்லி நம்ம என்ன கேட்க வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிவுரையை நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள். அவர் சொன்ன தேவனுடைய மனுஷன் என்று கணக்குல கொள்ளல. 2வது, அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த டிராவலர், பயணம் செய்தவர் என்பதையும் அவர் கணக்கில் கொள்ளவில்லை. அதனால என்ன ஆகுது, அவர்கள் தவறான டிசிஷன், தவறான தீர்மானத்தை எடுக்கிறார்கள். முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு, ஒரு தென்றல் காற்று மாதிரி மெதுவா ரொம்ப அழகா சாதகமா இருந்துச்சு. இவங்க நினைச்சாங்க முழு பிரயாணம் அப்படித்தான் இருக்கும். பவுல் சொல்றது என்ன கேட்கறது? மேகத்தை தூரம் வரைக்கும் பாக்குறோம், ஒன்றும் இல்ல, மழை பெய்யற மாதிரி தெரியல, புயல் அடிக்கிற மாதிரி தெரியல, நம்ம எளிதாக பயணம் செய்யலாம் என்று சொல்லி கப்பலுடைய மாலுமியும் மற்றவர்கள் நினைச்சாங்க, அவர்கள் தீர்மானிக்கிறார். பிரயாணப்படும் பொழுது அது சாதகமாக இருந்தது. கொஞ்சம் தூரம் சென்றவுடன் என்ன ஆச்சு, அது வந்து யூரோக்ளிடோன் அப்படிங்கிற ஒரு காற்று. இந்த காலத்துல கூட நம்ம ஒவ்வொரு புயலுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. அதே போல அந்த காலங்கள்லயும் ஒரு புயல் வந்தது. அந்த அந்த காற்றுனால, அந்த புயலினால அந்த கப்பலோடு கூட கட்டப்பட்டிருக்கிற தோணி அல்லது லைஃப் போட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கப்பல் மூழ்கிடுச்சுன்னா என்ன செய்வாங்க, அந்த சின்ன சின்ன படகுகள் அதோட கட்டப்பட்டிருக்கும், அதுல குதிச்சு அது அப்படியே தனித்தனி நபர்களாக இல்லை 2 பேராக ஒவ்வொரு படகுலையும் குதிச்சு அவங்க தப்பிக்க உதவி பண்ணுவாங்க. அதை வந்து பொதுவாக என்ன செய்யும், கப்பலோடு இணைக்கப்பட்டிருக்கும். இந்த புயல் அடிக்கிறதுனால என்ன பண்றாங்க, சரி இது இருந்தா இந்த படகே கப்பல் மேல போகுது, அதனால உயிர் காப்பக்கூடிய தோணி என்ன செய்யும், கப்பலை உடைத்து விடும். அதனால என்ன செய்யறாங்க, படகை வெட்டி விட வேண்டியதாகி போச்சு. அவ என்ன செய்யறாங்க, படகை இழுத்து கொண்டு கப்பலில் கொண்டு வந்தன, அதாவது கட் பண்ணி வெளியே கடல்ல விடாம அதை தூக்கி என்ன செய்யறாங்க, கப்பலுக்குள்ளே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கப்பல் எத்தசையிலும் போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை விட்டுடலாம், நம்மளால ஒன்றும் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் இயக்குவதை நிறுத்தி விட்டார்கள். கப்பல் எப்படி காற்றடிக்குதோ, எந்த திசையில போகுதோ, எப்படியாவது போட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கையை தூக்கிட்டாங்க, இதுதான் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வந்து அவசர காலத்தில் கப்பலை கட்டுக்குள் வைக்கவும் மற்றும் சேதமடைய காக்கவும் கம்பி வடங்கள் அல்லது வலுவான கயிர்கள் பயன்படுத்தப்பட்டன. அது கண்டிப்பா இருக்கும். அதை வச்சு நம்ம கட்டிடலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் என்ன ஆகுது, சொறி மணல் என்பது வட ஆப்பிரிக்கா கடவுள் பிரபலம், அங்கு பல கப்பல்கள் சிதைந்தன. இது வந்து அவங்களுக்கு சரித்திரம் தெரியும். இந்த பகுதியில போனா இப்படி ஒரு காற்று அடிச்சா, இந்த இடத்துல போய் மாட்டினா எல்லாம் நாசமாயிரும்.
ஸோ ஆப்பிரிக்காவில் வடக்கு பகுதியில் இந்த பகுதி இருந்தது. ஸோ அதனால கப்பல் விபத்துக்குள்ளாகுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. காற்று பயங்கரமா அடிக்குது. ஸோ அந்த தோணியை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டாங்க. மற்றும் என்ன செய்யறாங்க, இப்ப என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க, கார்கோ, அதாவது சரக்குகளை தூக்கி எறிகிறாங்க. ஸோ இந்த சரக்குகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இது பொதுவாக கோதுமையா இருக்கும். அதாவது உலகத்தில் உள்ள அந்த பகுதியிலிருந்து, அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து கோதுமையை ரோமாபுரிக்கு எடுத்துடுவார். ஸோ ரோமாபுரிக்கு அந்த தேசத்துக்கு வேண்டிய ஆகாரம் இந்த கப்பல் மூலமா வரும். ஸோ இங்கே நிறைய என்ன செய்யறாங்க, கோதுமை மணியுடைய சாக்குகளை தூக்கி என்ன செய்யறாங்க, கடல்ல எறிகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்றாங்க, கப்பலில் தளவாடங்கள், அதாவது அது கயிறு, இன்னொன்று செயில்னு சொல்லி சொல்லுவாங்க. காற்று அடிக்கிற திசையில் அதை வச்சுட்டா என்ன ஆகும், கரெக்டா அந்த கப்பல் போகும். ஸோ அதையும் என்ன செய்யறாங்க, அது கொடி கம்பம், அதை பிடிக்க எறிகிறாங்க. கயிறு வச்சிருந்தாங்க, அதை தூக்கி எறிகிறாங்க. ஸோ என்னென்ன தேவையற்றது அப்படின்னு சொல்லி யோசித்தாங்களோ, இப்பொழுதைக்கு அது பயனில்லை என்று யோசித்தார்களோ, அதெல்லாம் என்ன செய்யறாங்க, தூக்கி எறிகிறார்கள். எப்படியாவது தங்களை காக்க வேண்டும். ஸோ பல நாட்களாக சூரியனோ சந்திரனோ இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், பயங்கர மேகம், பயங்கர மழை. ஸோ சூரியன் இல்லைனாலே நான் நம்பிக்கை இழந்து போயிடுவேன். ஸோ நான் 4-5 நாள் தொடர்ந்து சூரியன் உதிக்கலை, நம்ம மேகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய மூட், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் என்ன டிப்ரெஸ்ட் ஆகும். அது ஒரு நம்பிக்கையை இழக்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்களை என்ன செய்யணும், நம்பிக்கை இழக்க, நம்ம வாழ்வோமா சாவோமா, போய் சேருவோமா, போய் சேர்ந்தாலும் எங்க போய் சேருவோம், ஸோ உயிர் வாழ்றதுனால பயன் இருக்கா, குடும்பத்தை சந்திப்போமா, இப்படி ஒரு நம்பிக்கை இன்மை ஏற்பட்டது. ஸோ அந்த கப்பல் என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்கு. எங்க போயிட்டே இருக்கு, காற்றடிக்கிற திசையில போயிட்டே இருக்கு. அந்த கப்பல்ல எப்படி இருக்காங்கன்னா 276 பேர் இருந்தாங்க. அதுதான் பவுல் லூக்கா எழுதுகிறார். 276 பேர் இருந்தாங்க. அதுல கைதிகள் இருந்தாங்க, வியாபாரிகள் இருந்தாங்க, கப்பல் மாலுமிகள் இருந்தாங்க, சேவகர்கள், சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. ஸோ இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. சாப்பிடவே மனசு வரல, சூரியனை பார்க்க முடியல, காற்றடிக்குது, குளிரா இருக்கு. ஸோ என்ன சாப்பிட்றதுக்கு மனதில்லை, தண்ணீரை குடிக்கிறதுக்கு மனதில்லை. அதுக்கப்புறம் சீ சிக்னஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ கடல்ல பிரயாணம் செய்யும் பொழுது, கப்பல்ல பிரயாணம் செய்யும் பொழுது அநேகருக்கு அது ஒத்துக்கொள்ளாது. ஒண்ணு அந்த கடல்ல இருந்து வர்ற காத்து அநேகருக்கு என்ன செய்யும், காய்ச்சலை உண்டாக்கும். இப்போ வைரல் ஃபீவர்கள், ஸோ அந்த மாதிரி ஃபீவர். இன்னொன்று என்ன செய்யும்னா அவர்களுக்கு வாந்தி, நிறைய பேர் என்ன செய்யும், வாந்தி எடுக்கும். ஸோ கப்பல்ல ஒரு ஆள் வாந்தி எடுத்தா என்ன ஆயிரும், ஸோ அதை பார்த்துட்டு மற்றவங்க இந்த பஸ்ல போகும்போது அப்படிதானே, ஒரு ஆள் வாந்தி எடுத்தா போதும், பஸ்ல உள்ளவங்க எல்லாரும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ அதே மாதிரி அவங்க வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாருமே வாந்தி எடுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில, நம்பிக்கற்ற சூழ்நிலையில பவுல் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். பவுல் எப்படி ஜெபிக்கிறாரு, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மூலமாய் ஜெபிக்கிறார். ஸோ இந்த என்னை மட்டும் காப்பாற்றின போதாது ஆண்டவர், இந்த 276 பேரை எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பவுல் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதாக அவர் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறாரு. ஸோ அதை ஜெபிச்சு விட்டு என்ன செய்யறாரு, ஸோ அவர் ஒருவருடைய உயிர் கூட சேதமடையாது. அப்ப அவர் ஒரு கேரண்டி தர்றார். ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம், இந்த 276 பேர்ல யாருமே மரணத்தை சந்திப்பதில்லை. மரணத்தை சந்திப்பதில்லைன்னா சுகம் இல்லாமலும் சாக மாட்டாங்க, கடல்ல மூழ்கியும் சாக மாட்டாங்க. சோ ரெண்டாவது என்ன சொல்றாரு, கப்பல் சேதமடையும். என்னாயிரும், கப்பல் சுக்குநூறாயிரும், ஆனால் உயிர்கள் பாதுகாக்கப்படும். ஸோ இது எப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா அது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். ஸோ அதற்கு காரணம் என்ன, ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம், நீ பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்யற, எருசலேம்ல சாட்சி சொன்ன, சிசரியாவில் ஒரு மத்தியில நீ சாட்சி சொன்ன, இதே போல ரோம ராயன் முன்பாக நீ சாட்சி சொல்ல வேண்டும். அப்ப ரோம ராயன் முன்பாக சாட்சி சொல்ல வேணும்னா பவுல் உயிரோட இருக்கும். ஸோ பவுல் உயிரோட இருக்கணும்னா பவுல் ரோமுக்கு போய் சேர வேண்டும். ஸோ அப்படி சேர வேணும்னா ஸோ ஆண்டவர் என்ன செய்யறாரு, கிருபையாய் அவரோடு பயணம் செய்த அனைவரைக்கும் உயிரை கொடுக்கிறார்.
சோ அவர் என்ன செய்யறாரு, மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிறார். சோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். சோ கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் யாராயிருந்தாலும் அவளுக்கு ஜீவன் நீடிக்கப்பட்டால் என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு வேளை அவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, பவுல் என்ன செய்யறாரு, அறிவிக்கிறார். யாரும் இறக்க மாட்டார்கள், அதனால தைரியமாயிருங்க. என்ன சொல்றாரு, இது கப்பல் நிச்சயமாக என்ன ஆயிரும், அது நம்ம இழந்து போயிடுவோம். ஆனா நம்ம யாரும் வரும் ஒரு தீவிலே தப்பித்து விடுவோம் என்று சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் அவங்க லூக்கா எழுதும்போது சொல்றாரு, 14 நாட்கள் அப்படி இருந்தது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 2 வாரமா என்ன செய்யல, சூரியனை பார்க்க முடியல. சோ மேகமா இருக்கிறது, மழை பெய்து கொண்டே இருக்கிறது, குளிர் காற்று வீசி கொண்டே இருக்கிறது. சோ இந்த கப்பல் எங்க போகுதுன்னு தெரியல, இருட்டா இருக்குது. சோ 14 நாட்களாக அவங்க என்ன செய்யறாங்க, சோ அதிரியாக் கடலிலே இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சோ அந்த நேரத்துல என்ன ஆகுது, நடு ஜாமத்துல கப்பல் ஓட்டிகள் என்ன செய்யறாங்க, கரை கிட்ட வருவதை அறிகிறார்கள். சோ அவர்களுக்கு ஒரு சில இது வச்சிருப்பாங்க, கருவியில் வச்சிருப்பாங்க. ஒருவேளை அதை இன்னும் தூக்கி போடாம இருந்ததுனால அவர்களால் கண்டுபிடிக்க முடியுது. சோ தரையை பக்கமாய் நம்ம வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ அப்ப என்ன செய்யறாங்க, கரை பக்கமா வந்துட்டோம்னா பாறைகள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அதனால பாறைகள்ல போய் கப்பல் மோதக்கூடாது. அதனால இருக்கிற இடத்துல இருந்துரும். சோ காற்றடிச்சு நம்மள கப்பலை கொண்டு போய் பாறையில மோத விடாதபடி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நாள் வரும் பொழுது அல்லது சூரியன் உதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், தெளிவாய் பார்க்கும் பொழுது கடற்கரைக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ அப்படி யோசித்ததுனால என்ன செய்யறாங்க, அந்த கப்பல்ல இருந்த நங்கூரம் 4 நங்கூரம் இருந்துச்சு. அவங்க என்ன செய்யறாங்க, நங்கூரத்தை இறக்கி அதை ஸ்டெடியா பிடிச்சிடலாம். சோ அந்த நங்கூரம் கடலுக்குள்ள போட்டோம்னா அது வெயிட்டா இருக்கும். அதனால என்ன ஆகும், காற்றுக்கு நகலாது அப்படின்னு சொல்லி யோசித்தார்கள். அப்படி போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, சோ பகல் வர வேண்டுமே, வெளிச்சம் வர வேண்டுமே, சூரியன் வர வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த கடவுளுக்கு ஜெபித்தார்கள். சோ அந்த நேரத்துல என்ன ஆகுது, ஒரு சில மாலுமிகள், சோ மாலுமிகள்னு சொன்னா ஒரு டீம் இருப்பாங்க. சோ கேப்டன் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஏன்னா ராத்திரியும் பகல்லையும் என்ன செய்யணும், கப்பலை வழி நடத்த வேண்டும். அதனால அதுக்கு ஒரு பெரிய டீமே இருப்பாங்க. சோ இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம தோணியை எடுத்து நம்ம உள்ள போட்டு வச்சிருக்கிறோம் லைஃப் போட்ஸை, அதுல தப்பித்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ அதனால என்ன நினைக்கிறாங்க, அதை நைஸா எடுத்து மற்றவங்களுக்கு தெரியாம, சோ இந்த 276 பேர்ல ஒரு 10-15 பேர் சதி திட்டம் பண்றாங்க, நம்ம மட்டும் தப்பிச்சிடலாம். சோ சுயநலவாதிகளா இருந்தார்கள். அடுத்தவங்க எப்படி தப்பிச்சா என்ன, தப்பிக்காம போனா என்ன, சோ நம்ம தோணியை எடுத்து நம்ம நைஸா கலண்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா பவுல் கண்ணில் பட்டான். சோ பவுல் என்ன சொல்றாரு, கப்பலுடைய கேப்டனை கூப்பிட்டு சொல்றாரு, இவங்க எப்படி போனாங்கன்னா இவன் உயிர் பிழைக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் 276 பேரையும் காப்பாருன்னு சொல்லி. ஆனா இவங்க கடலுக்குள்ள தனியா பிரிஞ்சு போனாங்கன்னா இவங்க செத்து போயிடுவாங்க. சோ உடனே என்ன பண்றாங்க, போர் சேவகர் அந்த கயிறை அறுத்து இந்த தோணிகள் என்ன செய்து கடல்ல விழுற மாதிரி பண்ணிடுறாங்க. சோ அதனால அவர்கள் தப்பித்து செல்லவில்லை. சோ விடியற் காலை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட விடிய காலம்னா டான் என்று சொல்லும் பொழுது ஒரு 4 மணி, காலையில் 4 மணிக்கு லேசா வெளிச்சம் தெரியுது. சோ ஒரு 14 நாட்களா நீங்க சாப்பிடல, இது 15வது நாள் ஆயிடுச்சு. சோ இப்படியே இருந்தா நம்ம பிழைக்க முடியாது. அதனால என்ன சொல்றாரு, உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது, ஆகையால் நீங்க என்ன செய்யணும், திடன் கொள்ளுங்க. இப்ப என்ன செய்யணும், தைரியமாயிருக்கு. நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒருவேளை நீச்சல் அடிக்க வேண்டியிருந்தா உங்களுக்கு பலன் இருக்காது. சோ அதனால உங்களுக்கு என்ன தேவை, பலன் தேவை. அதனால இருக்கிற ஆகாரத்தை நாம் என்ன செய்யலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பவுல் அங்கு அறிவிக்கிறார். சோ பவுல் என்ன செய்யறாரு, அங்கு ரொட்டியை எடுத்து அப்பத்தை எடுத்து என்ன செய்யறாரு, எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சாப்பிடுறாரு. மற்றவர்களும் அதை பார்த்து என்ன செய்யறாங்க, ருசிக்கிறார்கள்.
ஸோ இங்கே என்ன பார்க்குறோம்னா, ஸோ இந்த கப்பலுடைய தலைவர், கேப்டன், கப்பலுடைய பிரதான மாலுமி, ஸோ இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இங்கு பவுல் ஒரு மாலுமியா இல்லாவிட்டால் கூட இங்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறவராக காணப்படுகிறார், முன்மாதிரியாக காணப்படுகிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? சாப்பிட்டு முடிச்சதும் என்ன செய்யறாங்க? மீதி இருந்த சாப்பாடுலாம் தூக்கி கடலை போட்டாங்க. ஸோ என்ன செய்யணும்? கப்பலை பாதுகாக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? அந்த கடற்கரையில போய் சேர்ந்தாலும் தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டுமே, அதற்கு கப்பல் தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால இருந்த கோதுமை எல்லாற்றையும் தூக்கி கடல்ல போட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? காலையில கூட தெளிவாக அவர்கள் பூமியை பார்க்க முடியவில்லை, கடற்கரையை பார்க்க முடியவில்லை. ஆனா என்ன ஆகுது? ஒரு துறைமுகம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு ஐலாண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த துறைமுகத்துக்கு இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா சென்ட் பால்ஸ் பே. ஏன்னா அது பவுல் பிரயாணம் பண்ண கப்பல் அங்கு சேதமடைந்த இடம். அதனால இன்றைக்கும் அது பேர் என்னது? சென்ட் பால்ஸ் பே, புனித பவுலுடைய விரிகுடா என்று சொல்லப்படுகிறது. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க? கப்பலோட்ட யோசனையாக நங்கூரங்களை அறுத்து கடல்ல விட்டு சுக்கானுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதி ஒரு இடத்துல கப்பலை தட்ட வைத்தார்கள். என்ன செய்யறாங்க? நிலம் பக்கத்துல வந்துருச்சு, கரை பக்கத்துல வந்துருச்சு. அவங்க என்ன செய்யறாங்க? நங்கூரங்களை அறுக்கிறாங்க. அப்ப நங்கூரம் தான் அவங்களை என்ன செய்யுது? கப்பலை நகர விடாம காத்துட்டு இருக்கு. அதை அறுத்துட்டா என்ன ஆகும்? கப்பல் நகல முடியும். அதுக்கப்புறம் கப்பலை வழிநடத்துக்கு சுக்கான் இருக்கு, இங்கிட்டு திருப்பலாம் அங்கிட்டு திருப்பலாம். ஸோ நம்ம கார்ல ஸ்டீரிங் மாதிரி. ஸோ அதை சுக்கான் வச்சு கொஞ்சம் இங்கே எங்கேயும் போட்டு எப்படியாவது கரைக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது என்ன ஆகுது? கடல் ஒரு இடத்திலே மோதுகிறது. ஸோ அந்த இடம் பேர் மால்டா. ஸோ மால்டாங்கிற ஒரு சின்ன தீவு, அது இத்தாலி என்ற நாட்டோடு இப்பொழுது இணைந்துள்ளது. அப்போ இத்தாலியோடு சேர்ந்ததுதான் அது. இப்ப நம்ம இந்தியாவுக்கு அந்தமான் தீவு இருக்கிற மாதிரி. ஸோ அங்கு இத்தாலிக்கு மால்டா என்ற ஒரு தீவு இருந்தது. ஸோ அந்த தீவுல போய் மோதுகிறது. ஸோ ஒருவேளை அங்கு அந்த கப்பல் சேதம் அடையவில்லை என்றால் கிட்டத்தட்ட 200 மைல் என்னாகும்? இந்த கப்பலை அப்படியே காட்டு தள்ளிட்டே போகும். அப்படி 200 மைல் போனா ஸோ அது ஒரு சில நாட்கள் ஆகும். அந்த சில நாட்கள் ஆயிருந்தா அந்த 276 பேரும் மறித்திருப்பார்கள். ஸோ ஆண்டவர் என்ன செய்யறாரு? பவுலை காப்பாற்றவும் அந்த மக்களை காப்பாற்றவும் மால்டா தீவுல அவர்களை கொண்டு விடுறாரு. ஸோ அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு? ஒரு கல்லு மேல மோதுது. ஸோ மோதுனால என்னாச்சு? கப்பல் உடைகிறது. ஸோ அப்ப எல்லாரும் குதித்து என்ன செய்யணும்? பாதுகாப்பாய் அந்த கடற்கரை ஓரமாய் நீந்தி செல்ல வேண்டும். அப்பொழுது என்ன செய்யறாங்க? ஸோ சில சிப்பாய்கள் நூற்றுக்கு அதிபதிகிட்ட சொல்றாங்க, நம்ம என்ன செஞ்சிடலாம்? இங்கு உள்ள கைதிகளை என்ன செய்யலாம்? கொண்டு போடலாம். ஸோ பவுல் ஒரு கைதி, மற்ற கைதிகளும் கூட இருந்திருப்பாங்க. 10 கைதி இருந்தாங்களோ 20 கைதி இருந்தாங்களோ அதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? ஜூலியஸ்ட நம்ம என்ன செய்யலாம்? அவங்கெல்லாம் கொண்டு போடலாம். ஒருவேளை இவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னா ரோம அரசு என்ன செய்யும்? நம்மளை தண்டிக்கும். ஸோ தப்பித்து போன அந்த இது கைதிகளின் அல்லது குற்றவாளிகளுக்கு பதிலாக நாம் தண்டிக்கப்படுவோம். அதனால நம்ம என்ன செய்யலாம்? உங்களை கொண்டுட்டோம்னா நம்ம ரிப்போர்ட் கொடுத்துடலாம், எந்த கைதியும் நாங்க தப்பிக்க விடல, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரிப்போர்ட் கொடுத்ததுனால நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ்க்கு அறிவு சொன்னார். ஆனால் 100க்கு அதிபதியான இழிவு பவுலை காப்பாற்ற விரும்பினான். எனவே அவன் அதை செய்வதிலிருந்து அவர்களை தடுத்தான் என்று பார்க்கிறோம். ஸோ என்ன செய்யறாரு? ஸோ ஜூலியஸ் என்ன சொல்றாரு? அப்படி செய்யாது, ஸோ அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவருடைய ஒரே நோக்கம் என்ன? பவுலை காப்பாற்ற வேண்டும். ஸோ இந்த பவுல் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார்.
இதுல பாக்குறோம், அவர் ஆண்டவரை அறியாதவர் தான், ஆனால் என்ன செய்யறாரு, அவரை பாதுகாக்கிறார். அதனாலதான் பிரிசர்விங் லைஃப், ஆண்டவர் அவருடைய ஜீவனை பாதுகாக்கிறார். ஏன்னா அவர் சாட்சியாய் நிற்க வேண்டும், அவருடைய காலம் இன்னும் முடிவடையவில்லை, ஆண்டவர் அவர் வைத்திருந்த திட்டம் நிறைவேறவில்லை. எனவேதான் என்ன செய்யணும், அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். அதற்காக என்ன செய்யறாரு, சகாயத்தை அனுப்புகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒண்ணு ரோமாபுரிக்கு பயணமாய் போகிறார். சோ ரோமா பட்டணத்துக்கு பவுல் எப்பொழுதுமே போக வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கு. சோ ரோமாருக்கு எழுதின நிருபத்தை பார்க்கும் பொழுது நான் உங்களை பார்க்கணும். சோ உங்களை நான் என்ன செய்யணும், சந்திக்க வேண்டும், உங்கள் மத்தியில நான் ஊழியம் செய்யணும், உங்களுக்கு இருக்கிற என்னது ஆவிக்குரிய வளங்கள், ஆவிக்குரிய கிஃப்ட்ஸ், சோ இதையெல்லாம் என்ன செய்யணும், நான் மெருகூற்ற வேண்டும், அதை நான் அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சோ பவுல் எப்பொழுது விரும்பினார். ஆனா பவுல் இப்படிதான் போவோம் என்று சொல்லி எதிர்பார்த்து மாட்டார். சோ பவுலா, ஆண்டவர் பவுலின் விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆனா நிறைவேற்றினது எப்படி இருக்கு, வித்தியாசமான ஒரு பயணம். எங்க இருந்து பயணம், எருசலேம்ல இருந்து பயணம். எருசலேம்ல கைது செய்யப்பட்டு உயிர் காப்பாற்றப்படுவதற்காக சிசரியா பட்டணத்துக்கு வந்து, சோ சிசரியா பட்டணத்துல 5 வருடங்கள் சோ எனது பல விசாரணையில அவர் குற்றவாளி அல்ல என்று தீர்மானிக்கப்பட்டாலும் அவர் என்ன செய்யறாங்க, ரோமுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். சோ இங்கு ஒரு அப்போஸ்தலனாக அல்லது ஒரு சுவாதீனனாக ஃப்ரீயாக அவர் போகவில்லை, ரோமுக்கு ஆண்டவர் கைதியாக எடுத்து செல்கிறார். சோ ஒருவேளை ஆண்டவருடைய வழிகள் நமக்கு புரியாது. சோ இரண்டாவது என்ன பார்க்கணும், கர்த்தர் மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்கிறார். சோ ஃபேவர் என்று சொல்லும்போது தயவு. சோ முதலாவது யார்கிட்ட தயவு கிடைக்கிறது என்றாரு, ஜூலியஸ், அந்த கப்பலுடைய மாலுமியுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்கிறார். சோ அதனால அவருக்கு அனுகூலமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறத நாம் பார்க்க. சோ அவர் சொன்ன அறிவுரைகளை கேட்கிறாங்க. சோ ஒரு சில அறிவுகளை கேட்கிறாங்க, ஒரு சில அறிவுகளை கேட்கல. சோ அந்த சிப்பாய்கள் பவுலையும் மற்ற கைதிகளையும் கொலை செய்யலாம் என்று சொல்லும் பொழுது அவர் அனுமதி கொடுக்கவில்லை. இப்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருடைய கண்களிலே இரக்கமும் தயவும் கிடைக்கும்படி செய்கிறார். சோ அதனால ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ மூலமா தான் தயவு கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் யார் மூலமா தயவு கிடைக்க பண்ணலாம், அதிகாரிகள் மூலமா தயவு கிடைக்க பண்ணலாம். சோ இங்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும் அளவும் ஆண்டவர் அவர்கள் பவுலுக்கு என்ன செய்யறார், தயவை கொடுக்கிறார். அது மற்ற மனிதர்கள் மத்தியில இருந்து தயவை கொடுக்கிறார். சோ அது மாத்திரமல்ல, இவருக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறார், இவர் ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. சோ புயல்களின் மத்தியில அவர் உறுதியாக இருந்தார். புயல் மத்தியில மற்றவர்கள் எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. சோ கப்பலுடைய மாலுமி கலங்கி போயிட்டார். சோ மற்ற மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கலங்கி போயிட்டாங்க. ஆனால் இவர் கலங்கவில்லை. ஏன்னா இவர் எதை பிடித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய திட்டத்தை செய்கிறோம் என்ற உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதனால புயல்களை கண்டு அவர் பயப்படவில்லை. புயல்களின் மத்தியிலே அவர் ஒரு உறுதி மனப்பான்மையோடு இருக்கிறத நம்ம பார்க்க. சோ நம்முடைய வாழ்க்கையிலையும் புயல்கள் வரலாம். சோ இந்த புயல்கள் மத்தியில நாம் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன புயல் வந்தாலும் ஆண்டவருடைய திட்டத்தை அதை அழிக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை உலகத்திலே எந்த புயலும் அழிக்க முடியாது. சோ ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு புயலின் மத்தியில நம்மளை பாதுகாப்பாக வைப்பார். ஒருவேளை நம்முடைய ஆண்டவருடைய திட்டம் நேரம் முடிந்து விட்டதுன்னா ஒருவேளை நம் புயல்களிலே நாம் மறித்து போகலாம். ஆனால் நமக்கு என்ன நிச்சயம் வேண்டும், ஆண்டவர் நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் அளவு கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மை ஜீவனோடு வைப்பார். அது மாத்திரமல்ல, மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்வார். சோ பவுலுடைய
அணுகுமுறையை நாம் பார்க்கிறோம். ஸோ கப்பல்ல அவர் பிரயாணம் பண்ணும் பொழுது அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஸோ ஒரு கைதியாக இருந்தாலும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஸோ 2வது வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டவராய் இருந்தார். ஸோ வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு தனக்காக மட்டும் ஜெபிக்கவில்லை, கப்பலிலே பயணம் செய்த எல்லாருக்காக ஜெபித்தார். ஸோ அங்க என்ன செய்யறாரு, ஒரு தலைவராக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது நாம் தலைவர்களாக சமுதாயத்திலே செயல்பட வேண்டும். ஏன்னா நம்ம டிஃபேக்டோ லீடர்ஸ். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பிசாசினால் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள், அந்தகாரத்திலே வாழ்ந்தவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள்? நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஸோ அதனால மற்ற மனிதர்களுக்கு இல்லாத வெளிச்சம் நமக்கு இருக்கிறது. ஸோ அதனால நம்ம என்ன செய்யறோம், ஆட்டோமேட்டிக்கா உலகத்திலே சமுதாயத்திலே நாம் இருக்கிற இடங்களிலே தலைவர்களாக இருக்கிறோம். ஸோ இங்க பார்க்கும் பொழுது அங்க 276 பேர் இருந்தாங்க. நான் எல்லாரும் குருடர்களாக இருந்தார், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார், ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலையிலே இருந்தார்கள், பயந்து இருந்தார்கள். ஆனால் அவர் மத்தியில பவுல் எப்படி இருக்கிறார்? தைரியமா இருக்கிறார். ஸோ தைரியம் மாத்திரம் இல்லை, தைரியம் சொல்லுகிறார். தைரியம் சொல்றது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் இப்படி என்னோடு பேசினார்னு வாக்களிக்கிறார். வாக்களித்தது மாத்திரமல்ல, 14 நாள் சாப்பிடாம இருந்தவர்களுக்கு என்ன செய்யறாங்க, அவர் சாப்பிடும்படியாக அவளை உற்சாகப்படுத்தி இவரும் சாப்பிடுறாரு பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த சுயநலவாதிகளாக இருந்த மாலுமிகள் தப்பிக்க நினைத்த பொழுது என்ன செய்யறாரு, அவர் கேப்டன் சொல்லி, ஸோ என்ன சொல்றாரு, கப்பல் இருந்து போகாதீங்க, போனீங்கன்னா உயிர் இழந்து போவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஸோ இங்கே பார்க்குறோம், ஒரு டிஸ்ட்ரெஸ், ஒரு பிரச்சனை, ஒரு வேலை, இந்த கப்பல் சேதமடைந்து விடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் ஒரு சிலருக்கு இருந்தது. ஸோ அங்கு உலக மக்களுக்கும் பவுலுக்கும் உள்ள வித்தியாசம். பவுல் என்ன செய்யறாரு, எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறார், ஜெபிக்கிறார். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, தான் மாத்திரம் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு படகை எடுத்துக்கிட்டு ஓடலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். ஸோ நமக்கு என்னது, சுயநலமற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதுதான் முக்கியம். ஸோ அதற்கு சுயநலம் ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது. ஸோ உலக மக்கள் எப்படி இருப்பாங்க, சுயநலவாதிகளா இருப்பாங்க, மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லாதவர்களா இருக்கிறார். ஸோ என்ன பார்க்கிறோம், கப்பல் விபத்து ஆனது, ஆனால் அவர்களுடைய உயிர் ஜீவன் காப்பாற்றப்பட்டது. ஸோ பவுலின் நிமித்தமாக 276 மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஸோ நம்மை ஒருவேளை நம்ம சாதாரண விசுவாசிகள் ஒரு ஓரத்துல இருக்கிறோம், யாருக்கும் பிரயோஜனமற்றவர்கள் சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் நம் நிமித்தமாக எத்தனையோ ஜீவன்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் அறியாமல் இருக்கலாம், நமக்கு அது விளங்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக என்ன செய்யலாம், நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் பாதுகாக்கிறார். ஒருவர் அந்த பவுல் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணினதுனாலே அந்த 276 பேருக்கு உயிர் கிடைத்தது. ஒருவேளை அவங்க வேற கப்பல்ல போயிருந்தாங்கன்னா, ஒருவேளை பவுல் அதுல பிரயாணம் பண்ணாமல் இருந்தார், அந்த 275 பேரும் மறித்திருக்கலாம். ஆண்டு என்ன செய்றாரு, தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமா வைக்கிறார். அது அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நமக்கு புரியுதோ இல்லையோ, கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ பவுலை என்ன செய்யற, அந்நிய ஜாதி மக்கள் கூட ஆசீர்வாதமா இருக்கு, இயேசு கிறிஸ்து அறியாத மக்கள் கூட அவர் ஆசீர்வாதமா இருக்கார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவருடைய ஜீவன் காக்கப்பட்டது. ஸோ இந்த பாடங்களை நாம் என்ன பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல படிக்கிறோம்.